என்ன வந்து யாருன்னா ஒரு பசங்க கலாய்ச்சிட்டாங்கன்னா போதும், கேர்ள்ஸ் என் கூட இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போவாங்க. எதுக்கு அவனை கலாய்க்க, கலாய்க்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சண்டைக்கு போவாங்க. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, அப்பா அவ மாறிட்டாலே எதுக்கு அந்த மாதிரி இப்படி கூப்பிடுறீங்க கேட்டா, என் புள்ள வெளியில கலாய்க்கும் பொழுது எங்க அம்மாக்கோ இல்ல எங்க அப்பாக்கும் வந்துட்டு காதால கேட்கும்போது ரொம்ப ஹர்ட் ஆவாங்க. அந்த டைம் எனக்கு நம்ம பையன் தான், நம்மள அறியாம உள்ளுக்குள்ள ஒரு பெண் காதல், ஒரு கிரஷ் காதல்லாம் கூட அவங்க பார்த்தா வந்து ரொம்ப ஷையா இருக்க, வெக்கப்படுவோம். நான் யோசிப்பேன், இவன் கூச்சப்படுவானா மாட்டானே என்னை கூட்டிட்டு போறதுக்கு. அவனை கேட்டிருக்கேன். அவன் சொல்லுவான், நான் எதுக்கு கூச்சப்படணும் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு, நீ பொண்ணு தானே. என் பையன் வந்து நம்மள லவ் பண்றதே பெரிய விஷயம். அவங்க வீட்டு ஆளுங்க வந்துட்டு ஏத்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா, அதெல்லாம் வந்து ஹாய், ஹலோ, வணக்கம் சஹானா. ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் டார்லிங். பார்த்து 1 இயர் ஆகுது, அதோட இப்பதான் பாக்குறேன். உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? ஃபுல்லா வந்து பிஸி ஷெட்யூல், மாடலிங் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, நீங்க வந்து சொல்லுங்க, மாடலிங் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த ஒரு துறையில அது நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர் சஹானா. நீங்க இங்க வருவீங்க நான் நினைச்சே பார்க்கல. சோ பெரிய சர்ப்ரைஸ். என்னையும் இன்டர்வியூ பண்ணுவீங்கன்னு சொல்லி நினைச்சு பார்க்கல. ரொம்ப ஹாப்பி as a friend. பரவாயில்ல, 2 பேருமே ஒரு வந்து மாடலா இருந்து இன்னைக்கு நம்ம இங்க இருக்கும்போது ரொம்ப வந்து ப்ரௌடா இருக்கு எனக்கு. இது மட்டும் இல்லாம சரி, ஓகே, நீங்க என்ன வந்து ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க. நீங்க நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஃபேமிலியில இருக்கிறதுக்கு. ஏன்னா வந்துட்டு என்னை அக்செப்ட் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் எங்க ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்ன கூட வச்சிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல நான் ரொம்ப பிளெஸ்ட். சூப்பர் சஹானா. சேம், நம்ம வந்து 2 பேருமே வந்து எல்லா வந்து ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். மாடலிங்கா இருக்கட்டும், சொசைட்டியா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலயும் அதில் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். நீங்க என்ன வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்க ஃபேமிலியில? அண்ட் உங்களுக்கு வந்து பிஃபோர் லைஃப் நீங்க எப்படி இருந்திருக்கீங்க, அதை பத்தி ஷேர் பண்றியா? எல்லாரும் மாதிரி தான். நம்மளுக்கு வந்து பிஃபோர் லைஃப் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்போம். எந்த ஒரு கஷ்டம் மனசுல மைண்ட்ல எதுவுமே இருக்காது இல்லையா? இப்ப நிறைய இருக்கும், உங்களுக்கே தெரியும். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா பிஃபோர் லைஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த ஸ்கூல் லைஃப்லாம் இன்னும் மறக்கவே முடியாது. மறக்க முடியாது. அதெல்லாம் திருப்பி கிடைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா வாய்ப்பு இல்ல. அதெல்லாம் சான்ஸும் கிடையாது. இருக்கும் போதே பயன்படுத்திக்கிட்டோம்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் லைஃப்ல நீங்க எப்படி இருந்தீங்க? எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு? என்னென்னலாம் நீங்க இப்ப ரொம்ப மிஸ் பண்றீங்க? அப்ப நீங்க என்ன என்ஜாய் பண்ணீங்க? அத பத்தி. ஆக்சுவலி நான் ஸ்கூலிங் வந்துட்டு கோ எஜுகேஷன் ஸ்கூல் தான். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஏன்னா பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சிருந்தா அவ்வளவா இதுவா இருந்திருக்காது. கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சகஜமா பழகுவாங்க பாய்ஸை காட்டிலும். எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் டைம்லாம் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் கூட தான் உட்காந்துட்டு சாப்பிடுவேன். ஆனா பாய்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்க, இருந்தாலுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் வந்து அனுபவம்ல. ஆமா, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க பசங்க. எனக்கோசம் நிறைய வாய்ஸ் அவுட்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு திருப்பி கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர் லைஃப்ல ஓகேங்களா, நீங்க வந்து ஃபேமிலியில என்ன இப்படி வந்து பேசியிருக்காங்க, நான் அதுக்கு ஹர்ட் ஆயிருக்கேன் அப்படின்னா எது நினைச்சு நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க? ஃபேமிலில ஹர்ட் பண்ற மாதிரி பேசினது கிடையாது. இப்போ நம்ம ஸ்கூல்லயும் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஏரியால வந்து கலாய்ப்பாங்க எல்லாருக்கும். உங்களையும் கலாய்ச்சிருப்பாங்க கண்டிப்பா. கலாய்ப்பாங்க. எங்க ஃபேமிலில என்ன யாருமே ஒரு மாதிரி பேச மாட்டாங்க. அப்ப வெளியில கலாய்க்கும் பொழுது எங்க அம்மாக்கோ இல்ல எங்க அப்பாக்கும் வந்துட்டு காதால கேட்கும்போது ரொம்ப ஹர்ட் ஆவாங்க. வீட்டுல வந்து சொல்லி அழுவாங்க பாருங்க, அது வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அந்த டைம் எனக்கு என்ன எங்க அம்மா இப்படி அழுகுறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம வெளியில போய் கேட்கவும் முடியாது, சண்டை போடவும் முடியாது, என்ன ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி. ஏன்னா பதிலுக்கு நம்மள அசிங்கப்படுத்திடுவாங்க. கண்டிப்பா. அதனால பயந்து இருந்தேன், அதை என்னால தாங்கிக்க முடியல. எங்க ஃபேமிலியில என்ன ரொம்ப நினைச்சு ஃபீல் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு மொமெண்டாலாம் இருந்துச்சு. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அதான் கேர்ள்ஸ் கூட தான் அதிகமா பழகுவேன். பாய்ஸ் கிரஷ்லாம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கிளாஸ்ல பாத்தீங்கன்னா கெத்தா ஒரே ஒரு பசங்க மட்டும் இருப்பாங்கல்ல, அந்த பசங்க மேலதான் எல்லாருடைய கேர்ள்ஸோட அட்டென்ஷனும் சரி நம்மளோட அட்டென்ஷனும் சரி அவங்க மேலதான் போகல. அப்படி பார்க்கும்பொழுது நான் வந்து ரொம்ப லவ்வாங்கியா பேசுவேன் நான் அவங்க கிட்ட. அந்த டைம் ஸ்கூல் டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கோசம் நிறைய வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, ஒரு லீடர் எலெக்ஷன் நடக்கும் ஸ்கூல் டைம்ல பாத்தீங்கன்னா. அப்போ வந்து ஒரு பொண்ணு தான் லீடரு, அவங்களுடைய இதுவெல்லாம் பிடிக்காது, பசங்களை எல்லாருக்குமே பிடிக்காது. அப்ப என்ன பண்ணாங்க,
அந்த பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து இவன் தான் லீடரா இருக்கணும், நான் எல்லாம் கத்துறாங்க, நான் அவ தான் லீடரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஓட்டிங் வச்சாங்க. அதிக ஓட்டு எனக்கு தான் வந்துச்சு. என்ன பசங்க முன்னிறுத்தி என்ன லீடரா ஆக்குனாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு கிரஷ்லாம் இருக்கு. அதான் சொன்னேன்ல, அந்த லவ்வர் பாய்லாம் இருப்பாங்க. ஒரு ஸ்கூல் பாத்தீங்கன்னா, இப்ப 10th ஸ்டாண்டர்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு லவ்வர் பாய் இருப்பாங்க. 4 செக்ஷன் இருந்தாலுமே. அதுல வந்துட்டு எல்லா பொண்ணுங்களும் அந்த ஒரு பையன் மேல தான் இருப்பாங்க. அப்ப நம்மளுக்கும் நம்மள அறியாம, நம்ம பையன் தான், நம்மள அறியாம உள்ளுக்குள்ள ஒரு பெண்மை இருக்கும்போது, ஒரு கிரஷ் காதலா இருக்கல, உள்ளுக்குள்ள ஒரு பெண்மை இருக்கும் பொழுது நம்மளும் அவங்க மேல பார்த்தா ஆசைப்படுவோம். அவங்க பார்த்தா வந்து ரொம்ப ஷையா இருக்க, வெட்கப்படுவோம். பேசுறதுக்கு பயப்படுவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு. அவங்க நம்ம கிட்ட பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கும் நம்மளுக்கு. அதெல்லாம் ஒரு செம்ம வந்து மெமரிஸ்ல அதெல்லாம் வந்து மறக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து பெண்கள் எப்படி பார்த்தாங்க உங்கள? பெண்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா பெண்களும் வந்துட்டு ரொம்ப சகஜமா, ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. எல்லாருமே இருக்காங்க. முஸ்லீம் கேர்ல்ஸு, நார்மல் கேர்ல்ஸ் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே வந்து ரொம்ப அவங்களுடைய ரொம்ப க்ளோஸா பார்ப்பாங்க. இவன் ஒரு பையன் அப்படின்ற மாரி டிஃபரன்ஸ் இல்லாம. அப்படின்ற மாரி ஒதுக்கி வைக்காம, என் கூட உட்காராத பக்கத்துல, என் கூட சாப்பிடாதன்னு சொல்லாம, ரொம்ப சகஜமா பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு, ரொம்ப எனக்கு நெறைய அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன வந்து யாருன்னா ஒரு பசங்க கலாய்ச்சுட்டாங்கன்னா போதும், கேர்ல்ஸ் என் கூட இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போவாங்க. ஏய் எதுக்கு அவன கலாய்க்கிற? ரகடா கலாய்க்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சண்டைக்கு போவாங்க. எனக்கோசம் நெறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. சந்தோஷமான லைஃப், ஸ்கூல் லைஃப். சரி சாதாரண. இப்போ வந்து ஃபேமிலிக்குள்ள போலாம் சரிங்களா? இப்போ வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க? சோ நீங்க எப்படி இருக்கீங்க பேரண்ட்ஸோட? அத பத்தி தெரிஞ்சுக்க. நாங்க நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நாங்களும். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியா இருந்தாலுமே ரொம்ப அற்புதமா வளர்த்தாங்க பசங்கள. எஸ், நல்லா படிக்க வச்சாங்க. எங்க வீட்ல பாத்தீங்கன்னா நான் தான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுமே கூட. அப்படின்றப்ப நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு நிறைய நான் ஸ்கூலிங் டைம்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ப்ரௌட்லாம் பண்ணியிருக்கேன். அவங்கள ப்ரௌட் மூமெண்ட்லாம் கொண்டு வந்திருக்கேன் அவங்களுக்கோசரம். இன்ன வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டு எங்க ஃபேமிலில எங்க அப்பா அம்மா எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு எங்களெல்லாம் காப்பாத்திட்டு இருக்காங்க. இன்னுமே கூட என்ன பார்த்து எனக்கு எல்லாமே பண்றதெல்லாம் எங்க அப்பா அம்மா தான். சிப்லிங்ஸ் யாராச்சும் இருக்காங்களா? கூட பிறந்த தம்பி இருக்கான். ஓகே ஓகே ஓகே. தம்பியை பத்தி? தம்பி பாத்தீங்கன்னா என்ன வந்துட்டு இதை ஒதுக்குறது, அப்பவே மாறின ஸ்டேஜ்ல இருந்து இப்ப வரைக்குமே அந்த ஒதுக்குறது அந்த மேல எதுவுமே பண்ணாம நார்மலா அப்ப எப்படி என்ன வந்து கூட பிறந்த ஒரு அண்ணனா பார்த்தாலும் அதே மாதிரி இன்ன வரைக்குமே பார்த்துட்டு ரொம்ப ஜாலியா பேசுவேன். ரொம்ப ஒரு மாதிரி தள்ளி வச்சு பாக்குறது, கூச்சப்பாடு. எப்படி கூப்பிடுவாங்க தம்பி? என் அண்ணன் தான் கூப்பிடுவேன். இப்போ இன்ன வரைக்குமா? நீங்க வந்து சேஞ்ச் ஆகும்போது ஆஃப்டருக்கு அப்புறம் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? என்ன மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணாங்க ஃபேமிலிலயும் தம்பி? நம்ம வந்து வீட்டுக்கு தெரியாம தான் பண்ணுவோம் இல்லையா? உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு தெரியாம தான் எல்லா இடத்துக்கும் போவோம். பண்றது எல்லாமே வீட்டுக்கு தெரியாம தான் இருக்கும். அப்படியே திருட்டுத்தனமா எல்லாமே பண்ணிட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, எங்க தம்பிக்கு காதுக்கு போயிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் பசங்கலாம் இருப்பாங்க. ஏய் உங்க அண்ணன் இப்படி பண்றான், இவங்க கூட எல்லாம் சேர்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே என் தம்பி காதுக்கு போகும். ஆனாலுமே வந்து அந்த பையன் வந்து என்னை கேட்டுக்கவே மாட்டான். ஏய் நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்றது. எங்க அம்மாண்ட போயிட்டு சொல்லி விட்டுருவாங்க பாத்தீங்களா வீட்டுல எல்லாம். ஏய் நான் அப்பாண்ட சொல்லிடுறேன் அப்பாண்ட. அந்த மாதிரி எதுவுமே சொல்லாம எல்லாமே காலில் வாங்கிட்டாலும் அவனுக்கு பிடிச்சதை பண்றான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப காமெடியாவும் இருக்கும் சொல்றதுக்கு. என்ன இன்ன வரைக்குமே எங்க அப்பா அம்மா தம்பி எல்லாருமே வாடா போடா போட்டுதான் கூப்பிடுவாங்க. இது எல்லார் வீட்லயுமே காமனாவே இருக்கு. கேட்பாங்க, அப்பா அவ மாறிட்டாலே எதுக்கு அந்த மாதிரி இப்படி கூப்பிடுறீங்கன்னு கேட்டா, ஏய் எனக்கு பையன் அவன், என் புள்ள, நான் அப்படிதான் கூப்பிடுவேன். அவன் எப்படி மாறினாலும் பொண்ணுமே இருந்தாலும் நான் அப்படிதான் அப்படிதான். நம்ம வந்து என்னதான் வந்து சேஞ்ச் அவுட் பண்ணி எல்லாமே பண்ணாலுமே நம்மளோட வந்து பேரண்ட்ஸ்க்கு நம்ம என்னைக்குமே ஒரு பசங்களா தான் அவங்களோட பிள்ளையா பாக்குறது. அவங்க இப்ப என்ன நம்ம கண்ணுக்கு தெரிய போறது கிடையாது. ஓகே. எங்க தம்பிக்கு தெரியாம பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க வீட்டு எதிர்க்கவே ஒரு பார்க் இருக்கும். அங்கதான் நாங்க என் கூட படிச்ச பசங்க எல்லாம் நாங்க ஒரே மாதிரி மைண்ட் தாட்ல இருக்கிறதுனால நம்ம ஈஸியா அட்டாச் ஆயிடுவோம்ல. அப்படி இருக்கும்போது எங்க பார்க் இருக்கும். அந்த பார்க்ல தான் நாங்க நைட் 6 மணி ஆனா அட்டி விட்டுருவோம். நாங்க பாத்தீங்கன்னா நாங்க ஆனா விளையாடலாம் மாட்டோம். ஒரு சர்க்கஸ்லாம் இருக்கும். அது மேல உட்காந்துட்டு நாங்க ஊர் கதை எல்லா கதையும் பேசிட்டு இருப்போம். பசங்களோட உட்காந்துக்கிட்டு. பசங்கன்னா பசங்க கிடையாது, நம்மள மாதிரி. அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க பேசிட்டு இருப்போம். நாங்கெல்லாம் பேசிட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பேச மட்டும் தான், வேற எதுவுமே பண்ண மாட்டோம். பேசிட்ட பிறகு என்ன பண்ணோம், இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு மூலியமா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து அறிமுகமானாங்க. என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி வா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வீடு இருக்கு, நம்ம எல்லாம் போலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும், நல்லா சகஜமா பழகுவாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வீட்டுக்கு போறப்ப பார்த்தா ஒரு வீடு தான் இருக்கு. ஒரு சின்ன வீடா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா குடும்பமா நிறைய பேரு ரொம்ப சிரிச்சிட்டு சந்தோஷமா ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு குருவி கூடு தானே. எஸ், பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா போனோம், நல்லா பேசினாங்க. உன் பேர் என்ன, என்ன பண்ற, என்ன படிக்கிற அப்படிலாம் கேட்டு
சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒண்ணா உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்க சமைப்பாங்க, ஒருத்தங்க சாமான் கழுவாங்க, ஒருத்தங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க. எல்லாம் ஒண்ணா உட்கார வச்சு சாப்பிட வச்சாங்க எல்லாத்தையுமே. அப்புறம் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்து எங்களுக்கு காமிச்சாங்க. இதெல்லாம் போட எங்களுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப சந்தோஷமா ஒரு ஒரு ஃப்ரீடமா இருந்துச்சு. இதுவரைக்கும் வீட்ல இருக்கும்பொழுதும் சரி, வெளியில வரும்பொழுதும் சரி, ஒரு மாரி நம்மள வந்துட்டு கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்கிற மாரி இருந்துச்சு இல்லையா? அப்ப அவங்க வீட்டுக்கு போறப்போ, எந்த ஒரு இதுவுமே நம்ம மைண்ட்ல இல்ல. ரொம்ப ஜாலியா, ரொம்ப ஃப்ரீடமா நம்மளுக்கு தகுதியான இடத்துல நம்ம இருக்கோம். நம்ம ஆசைப்பட்ட இடத்துல இருக்கிறோன்ற மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸ்டார்ட்டிங் நம்ம வந்து ஸ்டார்ட்டிங் வந்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, எங்க வீட்ல தெரியாம பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? அப்போ வந்துட்டு நாங்க டிரான்ஸ் பீப்பிள் எல்லாம் சேர்ந்து வெளியில ஒரு இடத்துக்கு போறோம். அப்போ வந்து நாங்க ஆட்டோ புக் பண்ணி போனோம். ஓகேவா? அப்ப ஆட்டோ புக் பண்றப்ப இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, ஆட்டோ புக் பண்ணி எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அண்ணா வந்துட்டாரு ஆட்டோ புக் பண்ணிட்டு. எனக்கு நான் அப்புறம் லேடி ட்ரெஸ்லாம் மாத்திட்டு போறேன். நான் வெளியில போறேமா, ட்ரெஸ்ஸிங்லாம் மாத்திட்டு போறேன். பார்த்தா வீட்டு பக்கத்துல இருக்கிற அண்ணாவே வந்திருக்காரு. எனக்கு பயம். சொல்லவும் முடியல அவர் முன்னாடி நம்ப. எங்க வீட்டு பக்கத்துல இருக்காருன்னா என்ன கீழ குனிஞ்சுகிட்டே வரேன் நானு. ஆனா அவர் உங்கள பார்த்தாரா? அவர் என்ன பார்த்துட்டாரு. பார்த்துட்டு அப்புறம் பிற்காலத்துல எனக்கு தெரிஞ்சிருச்சு. பார்த்துட்டு வீட்டாண்ட போயிட்டு சொல்லிட்டு இருக்கிற எல்லார்கிட்டயுமே, "ஒய் உன் பையன் வந்துட்டு இந்த மாரி திருநங்கை எங்க வீட்ல பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உங்கள ஏதாவது கேட்டாரா? என்ன வாய திறந்து ஒண்ணுமே கேட்கல. இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு வரைக்குமே என்ன எதுவுமே கேட்கல. ஆனா அவரு நெனச்சேன் அவர் போய் சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு அதே மாரி சொல்லிட்டாரு. எங்க வீட்ல ஒரு டவுட் வந்துச்சு. "எங்க தான் போற டெய்லி நீ எங்க தான் போற?" அப்படின்ற மாரிலாம் என்ன கேட்டிருந்தாங்க. நான் சொல்வேன், சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி இப்படி போயிட்டு வருவேன். பீச்சுக்குலாம் போவேன், தியேட்டருக்குலாம் அப்படின்னு சொல்லுவேன் பாரு. அவங்க வந்து ஒரு மாதிரி டவுட்டாவே என்னைய கேட்பாங்க. அது மாரிலாம் நடந்துச்சு. பெரிய விஷயம். எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். அழுகை, சந்தோஷத்துல காதல். நீங்க லவ் என்ன நினைக்கிறீங்க? என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? சந்தோஷமான விஷயத்த முதல்ல ஷேர் பண்ணலாமா? ஓகே. ஓகே. லவ் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து ஒரு நெறைய பேருக்கு கிடைச்சிடாது. அந்த ஒரு மொமெண்ட்டு, மெமரீஸ்லாம் நெறைய பேருக்கு கிடைச்சிடாது இல்லையா? கிடைக்கும் எல்லாருக்குமே கிடைக்கும். நெறைய வந்து அதுல மறக்க முடியாத அனுபவங்கள், துன்பங்களும் இருக்கும். இல்ல சந்தோஷமானது பார்த்தீங்கன்னா, நான் நெறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு நெறைய கிடைச்சிருக்கு. ஆ ஓப்பனா என்னோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஓப்பனா எல்லா இடத்துக்குமே கூட்டு போவாங்க. ஆ நெறைய போயிருக்கோம். தியேட்டர் போயிருக்கோம். ஆனா வந்து மோஸ்ட்லி கோவிலுக்கு தான் போவோம். டிவைனா தான் போவோம் நாங்க. ஆ இதுல என்ன ஒரு இதுவேன்னா, நான் கூச்சப்படுவேன். வெளியில பாய் ஃப்ரெண்ட் கூட போறப்ப, பார்க்குறவங்கலாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்ன கலாய்ச்சிட போறாங்க. அப்ப வந்து அந்த பையனுக்கு முகம் மாறிட போகுது, இல்ல கோவம் வந்துற போகுது அப்படின்னு சொல்லி நான் பயப்படுவேன். ஆனா, அந்த பையன் பார்த்தீங்கன்னா, பயப்படாம எல்லா இடத்துக்குமே கூப்பிட்டு போவான். நான் யோசிப்பேன், இவன் கூச்சப்படுவானா மாட்டானா என்னைய கூட்டிட்டு போறதுக்கு. நான் அவன கேட்டிருக்கேன். அவன் சொல்லுவான், "நான் எதுக்கு கூச்சப்படணும் உன்ன கூட்டிட்டு போறதுக்கு? நீ பொண்ணு தானே, நான் உன்னைய தானே லவ் பண்றேன். யார் எப்படி பார்த்தா எனக்கு என்ன இருக்குது? எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. நான் உன்ன ஓப்பன் அப்பா கூப்பிட்டு போறேன். அதுல என்ன ப்ராப்ளம்ஸ் சொல்லிட்டுலாம் என்னைய கேட்பான். நெறைய ஷேர் பண்ணுவான் எனக்கு. அவனோட ஃபீலிங்ஸு, அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவான். நானும் அவனுக்கு ஷேர் பண்ணுவேன். சூப்பர், சூப்பர், சூப்பர். காதல்லயே நீங்க இதுவரைக்கும் பட்ட பெரிய வலி, இத வந்து என்னால மறக்கவே முடியாது. நான் வந்து இப்பவும் நெனச்சாலும் ரொம்ப கஷ்டப்படுவேன். இது வந்து காதல்ல வந்து பெரிய ஒரு அடின்னு சொல்லலாம். பெயின். அப்படி அப்படி ஏதாச்சும் உங்கள வந்து லைஃப்ல இருக்கும். ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது மாரி ஏதாவது விஷயம் இருக்கா? இன்சிடென்ட்ஸ்? யாஹ்! என்னோட பாய் ஃப்ரெண்ட் இப்ப கரண்ட் பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, நாங்க நல்லா ஜாலியா பழகிட்டு இருக்கோம். எந்த ஒரு எல்லாம் வெளிப்படையாவே பழகிட்டு இருக்கோம் நாங்க. அப்படின்றப்ப என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்க தானே செய்வாங்க. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு ரிலேட்டிவ் என்னோட பாய் ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் அவங்க. நாங்க இன்ஸ்டால ஸ்டோரீஸ் போடுவோம். நல்லா ஓப்பனா பழகுறதுனால, அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் பார்த்துட்டு, அவங்க வீட்ல போயிட்டு சொல்லிட்டு, இந்த மாரிலாம் பண்றாங்க. உங்க பையன் பாருங்க, இந்த மாரி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கூட பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி கேவலமாலாம் போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க வீட்ல. உங்களுக்கே தெரியும்ல, பையன் வந்து நம்மள லவ் பண்றதே பெரிய விஷயம். இதுல அவங்க வீட்டு ஆளுங்க வந்துட்டு ஏத்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா, அதெல்லாம் வந்து எவரெஸ்ட் விட ரொம்ப ஹைட் அவங்க ஏத்துக்கிறது. என்னதான் மலை ஏறணும்ல அது வெத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்னோட பாய் ஃப்ரெண்டோட ஃபேமிலில பாத்தீங்கன்னா, அவன ரொம்ப சண்டை போட்டு, எதுக்கு இப்படி பழகுறன்னு வீட்டெல்லாம் வீட்டை விட்டு விரட்டுற நிலைமைக்கு ஆயிடுச்சு என் பாய் ஃப்ரெண்ட. அப்ப அந்த டைம்ல கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா, என்ன வந்து நான் சொன்னேன், உன் ஃபேமிலிய பாரு, என்னக்கோசரம் வந்து சண்டை போட்டு வீட்ட விட்டுலாம் வெளியில வராத. உனக்கு நல்ல ஒரு லைஃப்ல இருக்கு. நிறைய அட்வைஸ் பண்ணேன். இருந்தாலுமே இல்ல நான் உன்ன தானே லவ் பண்றேன். பரவாயில்ல ஃபேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா அம்மாவையுமே கூட எதிர்த்து என்கிட்ட இன்ன வரைக்குமே பேசிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் மறக்க முடியாத விஷயம். இந்த மாரிலாம் வந்துட்டு நெறைய பேருக்கு நடக்குமான்னு தெரியல. எனக்கு நடந்திருக்கு. அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு இதெல்லாம் நெனச்சு பார்க்கும்பொழுது.
சூப்பர் சஹானா. என்னால தாங்கிக்கவே முடியல, ரொம்ப மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன் நானு. அப்போ வந்து உங்க வீட்டுக்கு தெரியாம பண்ணி வச்சுப்பேன் அதானே, அப்படி இல்லாம கேட்டேன். அது நிறைய கிசு கிசா அப்படி இப்படி போய் அது பெரிய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருக்குன்னா நம்மளை பத்தியான ஒரு வந்து பர்சனல் விஷயம். சரி, நான் கேட்டேன் நான் சர்ஜரி பண்ணணும், ஏன் பண்றேன்னு சொன்னாங்க. பண்ணாதப்பா இப்படி இதுன்னு சொல்லிட்டு அந்த நைட் அழுதாங்க என்கிட்ட. பெயின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒரு பெயின் அது.